பிரைஸ் லார்ட். നല്ലൊരു നാളെ ആണ്ടവർ കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். டியூட்டோனமி சாப்டர் 6 வேர்ட்ஸ் 5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். நிஜமா நம்ம அப்படி செய்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் நம்முடைய காரியங்கள் வாய்க்க செய்யாமல் இருந்தால், ஒருவேளை நாம் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரோடு கூட அன்பு கூறாமல் இருந்தபடினாலே நம்முடைய காரியங்கள், நம்முடைய செய்கைகள் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கலாம். அப்படி இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாசல்கள், வழிகள் எல்லாம் மூடப்படும். இந்த நாளிலே நம்மை நாம் கொஞ்சம் சிந்தித்து சோதித்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்பட்டு கர்த்தர்க்காய் வாழும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதும் நிச்சயமாய் இந்த கால நேரத்திலே இந்த வசனம் சொல்றது போல கர்த்தர் நம்மளை செம்மையாய் வழி நடத்துவார். அவரோடு அன்பு கூர்ந்து அவரோடு இணைந்து வாழ நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே இந்த வசனத்தின் படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.